வணக்கம், இது உங்கள் அனிகா டாக்ஸ். இன்று நமது அனிகா டாக்ஸ் சேனல்ல வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடையை நினைத்து பயந்து தயங்கி நிற்பவர்களுக்கான ஒரு அழகான குட்டி கதையை சொல்ல போறேன். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு நாள் காட்டு பக்கம் செல்லும் போது அங்கு ஒரு கழுகு முட்டை ஒன்றை அனாதையாக கிடந்ததை பார்த்தார். உடனே அதை எடுத்து வந்து தனது வீட்டில் இருந்த கோழி முட்டைகளோடு சேர்த்து அடை காக்க வைத்தார். கொஞ்ச நாள் கழித்து அந்த முட்டையில் இருந்து ஒரு அழகான கழுகு குஞ்சு வெளிவந்தது. ஆனால் தன்னை சுற்றி கோழி குஞ்சுகள் இருப்பதை பார்த்து தானும் ஒரு கோழி குஞ்சுதான் என்று நினைத்து கொண்டு வளர ஆரம்பித்தது. மற்ற கோழிகள் எப்படி தரையை சீண்டி புழு பூச்சிகளை சாப்பிடுமோ அதே போல் இந்த கழுகும் சாப்பிட ஆரம்பித்தது. கோழிகளைப் போலவே கத்தியது. அதிகபட்சமாக தரையில் இருந்து ஒரு 2-3 அடி மட்டுமே சிறகடித்து பறந்துவிட்டு திரும்ப கீழே வந்துவிடும். ஏனென்றால் ஒரு கோழியாக அதனால் அவ்வளவுதான் பறக்க முடியும் என அது உறுதியாக நம்பியது. வருடங்கள் பல உருண்டோடின. ஒரு நாள் ஆகாயத்தை நிமிர்ந்து பார்த்த பொழுது அங்கு ஒரு பிரம்மாண்டமான பறவை கம்பீரமாக பறந்து கொண்டிருந்தது. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் மேகங்களை கிழித்து கொண்டு மிக உயரத்தில் சுதந்திரமாக பறப்பதை பார்த்து இது மிகவும் ஆச்சரியப்பட்டது. பக்கத்தில் இருந்த ஒரு வயதான கோழியிடம் அந்த பறவையை சுட்டி காட்டி, அது என்ன பறவை, அவ்வளவு உயரமாக அழகாக பறக்கின்றது என்று கேட்டது. அதற்கு அந்த கோழி, அதுதான் கழுகு, பறவைகளுக்கெல்லாம் ராஜா. ஆனால் நாம் சாதாரண கோழிகள், நம்மால் எல்லாம் அந்த அளவுக்கு உயரமாக பறக்கவே முடியாது என்று சொன்னது. இந்த கழுகும் அந்த கோழி சொல்வதையே அப்படியே முழுமையாக நம்பிவிட்டது. நாமும் ஒரு கழுகு என்கின்ற உண்மையை கூட தெரிந்து கொள்ளாமல் தன் வாழ்நாள் முழுவதும் தரையிலேயே ஒரு சாதாரண கோழியாக வாழ்ந்து வந்தது. இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது என்றால், நம்மில் பல பேரின் நிலைமையும் இன்று இப்படித்தான் இருக்கிறது. நம் மனதிற்குள் ஒரு பெரிய திறமை, ஒரு மிகப்பெரிய கனவு இருக்கும். ஆனால் நம்மை சுற்றி இருப்பவர்கள், உன்னால் இதெல்லாம் செய்ய முடியாது, உனக்கு அந்த அளவு தகுதி இல்லை என்று சொல்வதை கேட்டு நாமும் நம்மை அறியாமலே முடங்கி போய்விடுகின்றோம். உங்களுக்கான வானம் எவ்வளவு பெரியது என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சுற்றி இருக்கும் சாதாரண ஆட்கள் சொல்வதை கேட்டு உங்கள் திறமையை நீங்களே சுருக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்குள் இருக்கும் கழுகை தட்டி எழுப்புங்கள். நீங்களும் பறக்க வேண்டிய உயரம் இன்னும் நிறைய இருக்கின்றது. இந்த கதை உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தந்திருக்கும்னு நம்புறேன். இது போல பல பயனுள்ள விஷயங்களை கேட்க தொடர்ந்து நமது அனிகா டாக்ஸ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.